today's topic synchronous serial port of PIC microcontroller series. இது வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் PIC மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அது. சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்பெஷல் ஐட்டம் அவைலபிள் இன் PIC மைக்ரோ கண்ட்ரோலர். இது இது வந்து இந்த மற்ற டிவைசஸோட இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது PIC மைக்ரோ கண்ட்ரோலரை பெரிஃபரல் டிவைசஸோடையும் மற்ற PIC மைக்ரோ கண்ட்ரோலர்களோடையும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சிங்க்ரோனஸ் மீன்ஸ் இன் டியூன் வித் கிளாக் அப்படின்னு அர்த்தம். வேர்டு சிங்க்ரோனஸ் மீன்ஸ் டேட்டா ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் டியூன் வித் கிளாக். கிளாக் சிக்னலை அடிப்படையாக கொண்டு ரெஃபரன்ஸாக கொண்டு ஒரு கிளாக் சிக்னலுக்கு ஒரு பிட்டு என்ற அடிப்படையில் டேட்டா வந்து என்ன பண்ணப்படும், டிரான்ஸ்மிட் பண்ணப்படும் அல்லது ரிசீவ் பண்ணப்படும். இந்த கிளாக் சிக்னலை ரெஃபரன்ஸா வச்சு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணாலோ அல்லது ரிசீவ் பண்ணாலோ அதுக்கு பேர் சிங்க்ரோனஸ் என்று பெயர். அதான் வந்து இப்ப இங்க சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட். இது சீரியல் போர்ட் என்று சொல்லப்படுவது டேட்டா வந்து 1 by 1 போகும். பேரலல் போர்ட்டுங்கும் போது டேட்டா வந்து அட் ஏ ஸ்டச் 8 பிட்ஸ் சைமல்டேனியஸா என்ன ஆகும், பாஸ் ஆகும். ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு பாஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ குரூப் ஆஃப் 8 பிட்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சைமல்டேனியஸா ஆல் த 8 பிட்ஸ் அப்பியர் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பேரலல் போர்ட். 8 லைன்ஸ் தனித்தனியா இருக்கும். அப்படி அது இது வந்து சீரியல் போர்ட். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லைன் தான் இருக்கும். அப்புறம் ஒரு கிளாக் போறதுக்கு ஒரு லைன் இருக்கும். அப்புறம் கிரவுண்ட் லைன் ஒன்று இருக்கும். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் இருக்கும் சீரியல் போர்ட்ல. அப்புறம் அந்த சீரியல் போர்ட்ல எப்படின்னா 1 by 1 தான் போக முடியும். கியூ மாதிரி உங்களுக்கு ஒரு டிக்கெட் கவுண்டர்ல வந்து கியூவில் எப்படி ஒருத்தரா 1 by 1 போய் டிக்கெட் வாங்கிட்டு அந்தாண்ட போயிட்டே இருக்கிறோம். ஸோ இட் இஸ் சீரியல் ப்ராசஸ். இட் இஸ் a serial process. It is occurring 1 by 1. It is occurring 1 by 1. ஸோ அதனால இது வந்து சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட்டுங்கிறது PIC மைக்ரோ கண்ட்ரோலர்ல பில்ட்-இன் பண்ணிருக்கிறாங்க. அதாவது சிப்புக்குள்ளேயே என்ன பண்ணிருக்கிறாங்க, அதை கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 8085 மைக்ரோ ப்ராசஸர்லாம் இப்படிப்பட்டதான ஒரு சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் வந்து ஏற்படுத்தப்படலை உங்களுக்கு. ஆனா PIC மைக்ரோ கண்ட்ரோலர்ல இந்த சீரியல் போர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு லெவல். இப்போ சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் வந்து இந்த PIC மைக்ரோ கண்ட்ரோலர்ல வந்து பில்ட்-இன். அது உள்ளாரவே வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை இது செஞ்சிருக்கிறாங்க, டிசைன் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு. அது இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் இது. அதனால அதை தான் என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்க போறோம் உங்களுக்கு. சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் அதை சுருக்கமாக என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா SSP மாடுல்னு சொல்லுவோம் உங்களுக்கு. S for synchronous, another S for serial, P for port. ஸோ இந்த இதுக்குள்ளார வந்து இன்டர்னல்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு SSP மாடல் இருக்கும். அந்த SSP மாடலுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் மாடியூல். ஒரு செக்ஷன் அது, அவ்வளவுதான். உள்ள ஒரு தனி செக்ஷன். அந்த செக்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அதுல ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்னு சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஒன்னு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பேரு SPI, சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். அது சுருக்கமாக SPI இன்டர்ஃபேஸ் என்று. இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் அந்த SSP மாடலுக்குள்ள இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அது சுருக்கமாக 2 I வருது பார்த்தீங்களா, I இன்னொரு I வருது, அதனால I² C அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து ஒண்டர்ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி இன் PIC. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் I² C. இந்த கான்செப்டை யார் உண்டாக்கியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஒயரை வச்சு ஒரு 2 மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணலாம், இன்டர் கனெக்ட் பண்ணலாம். 2 PIC மைக்ரோ கண்ட்ரோலரை அல்லது மோர் தென் 2 PIC மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணலாம் வித் ஒன்லி 2 ஒயர்ஸ்.
தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா பஸ்ஸே வந்து 8 பிட்டு 12 பிட்டு 13 பிட் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் கிரவுண்ட் லைனு கிளாக் லைனு எல்லாம் இருக்குது. ஆனா இப்ப இந்த கான்செப்ட் இருக்குங்களா, ஐஸ்கேட் சி கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா 2 ஒயர்ல சோ மெனி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை நம்ம இன்டர் கனெக்ட் பண்ண முடியும். எதுக்கு இப்படிலாம் இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெர் ஆர் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணும், ஜாயின் பண்ணி ஒரு குழுவா வேலை செய்யும், ஒரு குரூப்பா வேலை செய்யும். இன்டர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படிங்கிறது இந்த ஒரு இது வந்து பிலிப்ஸ் செமிகண்டக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இது இருக்கு பாருங்க, ஐஸ்கேட் சி பஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து ஒரு ஐடியாவை வந்து யார் இந்த டெவலப் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்ஸ் செமிகண்டக்டர் கார்பரேஷன். இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, 2 ஒயர் பை டைரக்ஷனல் இன்டர்ஃபேஸ் to a variety of chips that can serve as a powerful tool to pick. இந்த பிக்குக்காக ஒரு பைடைரக்ஷனல் 2 ஒயர் கம்யூனிகேஷன் ஐடியா ஒன்று டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐடியா தான் இன்டர் ஐசி பஸ் பேர், இன்டர் இன்டகிரேட்டட் பஸ் சர்க்கியூட் பஸ் அப்படின்னு பேர். இது வந்து இது இது எதுக்கு பயன்படுது கீழே கொடுத்துட்டு போறேன். கனெக்டிங் மாஸ்டர் பிக் டு 1 or more slaves யூசிங் ஒன்லி 2 ஒயர்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டிருக்கு பாருங்க. ஆச்சரியமான ஒரு காரியம் அது. ஏன்னா 2 ஒயரை யூஸ் பண்ணி 2 மைக்ரோ கண்ட்ரோலரை இணைக்க முடியுமானா ஐஸ்கைடு சி பஸ் கான்செப்ட் வழியா செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்ப நான் இது எதுக்கு இதை சொல்ல வந்தேன், நான் எப்படி ஏன் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ஒன்னோட ஒன்று இணைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பிளான்ட் ஒன்று இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் இருக்குது. அது செவரல் கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச்சில் என்ன பண்ணிருக்கு, பரவி விரிஞ்சிருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு செக்ஷனையும் இன்னொரு செக்ஷனையும் இன்னொரு செக்ஷனையும் இப்படி இன்டர் கனெக்ட் பண்ணுவாங்க பை கம்யூனிகேஷன் நெட்வொர்க். அதுல ஒவ்வொரு இடத்துலயும் நோடுலயும் என்ன இருக்கும், மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். ஒவ்வொரு நோடுலையும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பில்டிங் இருக்கு, பில்டிங் ஏ, பில்டிங் பி, பில்டிங் சி, பில்டிங் டி. இப்போ இந்த ஏபிசி இந்த பில்டிங்ஸ்ல இருந்து நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜா ப்ராடக்ட் என்ன ஆகும், ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டு இருக்கும். ஏல ப்ராடக்ட் தயாரிச்சதுக்கு அப்புறம் பி செக்ஷனுக்கு போகும், பி செக்ஷன் போனதுக்கு அப்புறம் சிக்கு வரும், சிக்கு வரதுக்கு அப்புறம் டெலிவரிக்கு போகும். இப்படி ஒரு சர்க்குலேஷன்ல இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த பாராமீட்டர்லாம் வந்து ஏபிசி பிளாக்ஸ்ல உள்ள பிசிக்கல் பாராமீட்டர்ஸ், ப்ரெஷர், டெம்பரேச்சர், லைட் கண்டிஷன்ஸ், அதோடைய ஸ்ட்ரெயின் வேல்யூஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல என்ன பண்ணுவோம், மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல அந்த மானிட்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கேட் சி நெட்வொர்க் வந்து தேவைப்படுது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல போய் பார்க்கறதுக்கோ இல்ல ஒரு வேலை பார்க்கறதுக்கோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா போய் பாருங்க. இது பாத்தீங்கன்னா இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்குது, அங்க போனீங்கன்னா கூட அந்த ஒரு மைனுக்கும் இன்னொரு மைனுக்கும் அல்லது ஒரு மைனுக்கும் ஒரு கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கும் பாத்தீங்கன்னா அது செவரல் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கும். இந்த இங்க இருக்கிற டேட்டா அங்க பார்க்கலாம், அங்க இருக்கிற டேட்டா இங்க பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருப்பாங்க. இது ஐஸ்கேட் சி பஸ். இதை பத்தி நம்ம அதிகமா இந்த லெசன்ல படிக்க போறது கிடையாது. இதோட ஃபெசிலிட்டி வந்து எஸ்எஸ்பி மாடல் இருக்கிறதால இதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ எஸ்எஸ்பி மாடலுக்கு போவோம் உங்களுக்கு. இப்போ எஸ்எஸ்பி மாடல்ல வந்து 2 இருக்குது. எஸ்பிஐன்னு ஒரு செக்ஷன் இருக்கு, இன்னொன்று வந்து ஐஸ்கேட் சி செக்ஷன் இருக்கு. இப்போ ஐஸ்கேட் சி செக்ஷன் இது அளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. இது எதுக்காக என்ன, இது எதுக்காகன்னு தெரிஞ்சா போதும். அடுத்தது வந்து சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். இதுதான் இப்போ நம்ம ஒர்க்கிங் என்ன பண்ணணும் பார்க்கணும், இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இதுல என்ன பண்ணிருக்கிறாங்க, சீரியல் பெரிஃபரல் எஸ்பிஐ மாடல். எஸ்பிஐ மாடல்ல என்ன இருக்குது, இது எதுக்காக இந்த எஸ்பிஐ மாடல் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எஸ்பிஐ மாடல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐஓ போர்ட்டை எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு, ஐஓ போர்ட்டை எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்கு பாருங்க, 28 பின்னு கொண்ட ஒரு பிக் மைக்ரோ கண்ட்ரோலரு 22 ஐஓ பின்ஸை நமக்கு அலோவ் பண்ணும். 40 பின்னு கொண்ட ஒரு பிக் மைக்ரோ கண்ட்ரோலரு 33 ஐஓ பின்ஸை அலோவ் பண்ணும்.
சரி, இப்ப எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. எனக்கு 66 பின் வேணும். 66 ஐஓ பின் வேணும். அல்லது 78 ஐஓ பின் வேணும் அப்படின்னா, இந்த 40 பின் மைக்ரோ கண்ட்ரோலரால எனக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன செய்யறது? எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். அப்பதான் வந்து எக்ஸ்பான்ஷன். வி நீட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த இது பேரலல் போர்ட். பேரலல் போர்ட் ஆக்சுவலா இதெல்லாம் பேரலல் போர்ட் தான். இப்ப நம்ம இப்ப இது வந்து இந்த இந்த இடத்துல சொல்றது வந்து 33 ஐஓ பின்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பேரலல் ஐஓ பின்ஸ். இது மாதிரி 22 ஐஓ பின்ஸ். 22 ஐஓ பின்ஸ் ஆர் அவைலபிள் இன் 28 பின் பேக்கேஜ். 33 ஐஓ பின்ஸ் ஆர் அவைலபிள் இன் 40 பின் மைக்ரோ கண்ட்ரோலர் பேக்கேஜ். ஏன்னா வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் வேரியஸ் வெர்ஷன்ஸ்ல அவைலபிள் உங்களுக்கு. 28 பின் பேக்கேஜ்லயும் அவைலபிள், 40 பின் பேக்கேஜ்லயும் அவைலபிள். அப்போ இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 40 பின் பேக்கேஜ் தான் உங்களுக்கு. 40 பின்ல வந்து மேக்ஸிமம் 33 ஐஓ பின்னு தான், பேரலல் ஐஓ பின்னு தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப என்னுடைய என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் அதிகமா இருந்துன்னு வச்சுங்க, அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இதோ பாருங்க, இப்ப இந்த எல்சிடி கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், லிக்யூடு கிறிஸ்டல் டிஸ்பிளே. இது 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 வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே யூனிட். இது எல்சிடி ஆல்பா நியூமெரிக் டிஸ்பிளே. எல்சிடி ஆல்பா நியூமெரிக் டிஸ்பிளே. இந்த ஆல்பாபெட்டிக்கல் கேரக்டர்ஸ், நியூமெரிக்கல் கேரக்டர்ஸ், இதெல்லாம் வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேங்கிற அந்த டிஸ்பிளே மூலியமா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அவுட்புட் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து என்ன ஆகும், இப்போ நீங்கள் கால்குலேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, அதான் எல்சிடி டிஸ்பிளேங்கிறது. எல்சிடி இப்போ டிவி கூட இருக்குது உங்களுக்கு. எல்சிடி டிவி இருக்குது, எல்சிடி மானிட்டர் இருக்குது, கலர் எல்சிடி வந்துருச்சு. இப்போ முன்னாடிலாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எல்சிடி தான் இருக்கும். இப்போ வந்து கலர் எல்சிடி மாடல்ஸ் வந்துருச்சு. எல்சிடி ஸ்கிரீன் நீங்க பார்த்துருக்கலாம். அது ஒரு பிக்கர் மாடல் அது. பட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல இதெல்லாம் வராது, கிராபிக்ஸ் எல்லாம் வராது. ஒன்லி ஆல்பாபெட்டிக்கல் கேரக்டர்ஸும் நியூமெரிக்கல் கேரக்டர்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். A to Z 0 to 9 அதான் நியூமெரிக்கல். நியூமெரிக்கல்னு சொன்னீங்கன்னா 0 to 9. ஆல்பாபெட்டிக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா A to Z. ஸோ இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து தான் ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு சொல்றோம். ஆல்பா நியூமெரிக் கேரக்டர்ஸ் சொல்றோம். இதை டிஸ்பிளே பண்றதுக்கு எல்சிடி டிஸ்பிளே நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ நீங்க நிறைய இப்போ இதெல்லாம் பாருங்க, டிஜிட்டல் பேலன்ஸ்லாம் எல்சிடி டிஸ்பிளே இருக்கும். எல்சிடி டிஸ்பிளே இருக்கும். அந்த மாதிரி பெட்ரோல் பங்கோடைய பம்போட இது எவ்வளோ அவுட்புட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்சிடியில் காமிப்பாங்க. அப்போ இப்போ கூட எல்லாம் டூ வீலர்ல வந்து ஸ்பீடாமீட்டர் எல்சிடி டிஸ்பிளேல வந்துருச்சு. பேக் லைட்டோட வந்துருச்சு. பேக்ல ஒரு லைட் ஒன்று இருக்கும், அடிச்சிங்கன்னா பவர்ஃபுல்லா நைட்ல வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ ரீட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த எல்சிடி டிஸ்பிளே ரன் பண்ணணும்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஐஓ பின்ஸ் வேணும் உங்களுக்கு. இதுல வந்து மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்ம்ல இருக்கும். அது இந்த எல்சிடி டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். 10 ரோ 40 காலம், அல்லது 12 ரோ 28 காலம். இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கோ அத்தனை ஐஓ பின்ஸ் தேவைப்படும், பேரலல் ஐஓ பின்ஸ் தேவைப்படும். இப்போ இந்த எஸ்பிஐ மாடலில் நல்லா கவனிச்சுக்கணும். ஆக்சுவலி இது சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் தான். ஆனா அதை வச்சு பேரலல் ஐஓ போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதுல ஒரு இது கவனிக்க வேண்டியது. சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் தான் இது. பட் ஆனா திஸ் திங் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பேண்ட் த பேரலல் ஐஓ போர்ட். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். அடுத்த 2-3 ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு இது எப்படி வந்து பேரலல் போட்டா வேலை செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இதுல இது முக்கியமானது. ஏன் இதை வந்து இம்பார்ட்டன்ஸா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கோன்னு கேட்டீங்கன்னா, ஈவன் தோ இட் இஸ் a serial interface, but it can be expanded as an output, parallel IO போட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதுல. ஓகே, இப்போ பாருங்க, இந்த இதோ போட்டுருக்கு பாருங்க, ஃபர்தர் எக்ஸ்பேண்டட் பை. அது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இன்டர்ஃபேஸ். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் உங்களுக்கு தெரியும், சீரியலா பேரலா மாத்தலாம், பேரலா சீரியல் மாத்தலாம். அந்த கான்செப்ட் தான். இப்போ ஒரு சீரியல் டு பேரலல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் SIP1 பார்த்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சீரியல் டு பேரலல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். சீரியல் பிட் ஸ்ட்ரீம் வந்து பேரலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதான் வந்து சீரியல் டு பேரலல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். அதுபோல பேரலல் டு சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. பேரலல் டேட்டா பிட்ஸ் வந்து சீரியலா மாத்தி கொடுக்கும். பிசோ சிப்போ இந்த மாதிரி 2 இருக்குது. ஓகே, இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இன்டர்ஃபேஸ் தான் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம்.
இந்த இது பத்தாது, 33 ஐஓ பின்ஸ் வந்து பத்தாதங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில அப்ளிகேஷனுக்கு பத்தும். ஆனா எல்சிடி ஆல்பா நியூமெரிக் டிஸ்பிளே யூஸ் பண்ணீங்கன்னா, அங்க நீங்க எஸ்பிஐ போர்ட்டை பாருங்க, யூஸ் ஆஃப் எஸ்பிஐ போர்ட்டே இங்கே தான், இதுக்காக தான் அது. இந்த யூஸ் ஆஃப் எஸ்பிஐ போர்ட்டே வந்து சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்சிடி டிஸ்பிளேவை இயக்கிறதுக்கு தான். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா எம்பெடட் சிஸ்டம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே இல்லாமல் இருக்காது, கீபோர்டு இல்லாமல் இருக்காது. ஸ்மால் எல்சிடி டிஸ்பிளே பாருங்க. இப்போ அந்த பஸ்ஸில் வந்து கண்டக்டர் டிக்கெட் போடுறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாரு, ஒரு ஒரு மிஷின் ஒன்று வச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்கும். அப்போ அது ஒரு எம்பெடட் சிஸ்டம் தான் அது உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் தான் அது உள்ள இயங்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அப்போ அந்த அதை இயக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 33 பின் 10ல அப்படிங்கும்போது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி, அது யூஸ் பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இட் அலோஸ் a large number of extra IO பின்ஸ். ஏற்கனவே 33 இருக்கு, இது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வர போட்டீங்கன்னா இன்னும் ஒரு 8 பின்னு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 2 ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் போட்டீங்கன்னா 8 + 8 16 பின்னு ஐஓ பின்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஐஓ பின்ஸ். அப்புறம் 3 ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் போட்டீங்கன்னா 3 8 24 24 ஐஓ பின்ஸ் என்ன ஆகும், ஒரு சிங்கிள் பின்ல இருந்து 24 ஐஓ பின் டிரைவ் ஆகும். அதுதான் ஒண்டர்ஃபுல் திங். ஒரு எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு தான் வெளில வரும். ஆனா அது வந்து எக்ஸ்பாண்டட் டு 24 ஐஓ பின்ஸ் பை யூசிங் 3 ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஐசிஸ். ஒவ்வொரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டரும் 8 பிட்ஸ் ஹேண்டில் பண்ணும். அப்புறம் இந்த கான்செப்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன்லாம் பண்ண முடியுது. அந்த கான்செப்டை தான் நான் வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போகும். இப்போ அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல வந்து இந்த எஸ்பிஐல என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் இருக்கு, எஸ்பிஐ மாடல் இருக்கு பார்த்தீங்களா, எஸ்எஸ்பி மாடலுக்குள்ள தான் எஸ்பிஐ செக்ஷன் இருக்கு. இந்த எஸ்பிஐ செக்ஷன்ல வந்து என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்எஸ்பி ஐஎஃப் அப்படின்னு ஒரு ஃபிளாக் பிட் ஒன்று இருக்கு. அது எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, PIR1 ரிஜிஸ்டர்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது. அதோட தேர்ட் பிட் தான் வந்து SSPIF ஃபிளாக் பிட். SSPIF ஃபிளாக் பிட். இந்த 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 ஃபிளாக் பிட் வந்து இந்த PIR1 ரிஜிஸ்டர் இருக்குது, அந்த 8 பிட் ரிஜிஸ்டர் இது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ரிஜிஸ்டர். அந்த ஸ்பெஷல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ல 3வது பிட்டா SSPIF ஃபிளாக் பிட் ஒன்று இருக்கு. அதை வந்து நீங்க எனேபிள் பண்ணணும், அப்பதான் எஸ்பிஐ மாடலே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதர்வைஸ் வந்து அந்த பின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இப்போ சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பின்ஸ் வந்து மல்டிபிள் யூஸ்க்கு பயன்படுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிளெக்சிங் பண்ணியிருப்பான். ஒரே பின்னே வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டாவும் வேலை செய்யும், சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸாகவும் ஒர்க் பண்ணும். அப்போ உங்களுக்கு சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸா கான்ஃபிகர் பண்ணணும்னா SSPIF flag of PIR1 register, that is third bit of the PIR1 register should be enabled அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது இன்னொரு ஒரு ரிஜிஸ்டர் 8 பிட் ரிஜிஸ்டர் ஒன்று இருக்குது, SSP BUF. BUFனா பஃபர் ரெஜிஸ்டர் அர்த்தம். SSP பஃபர் ரெஜிஸ்டர், SSP பஃபர் ரெஜிஸ்டர், அதுதான் வந்து SSBUF போட்டிருக்கு. ஸோ பஃபர் ரெஜிஸ்டர் ஒரு டெம்பரரி ரெஜிஸ்டர். அது வழியா டேட்டா வந்து கடந்து அது கொஞ்ச நேரம் தற்காலிகமா இருந்துட்டு அந்த பக்கம் அந்தாண்ட போகும். அது டெம்பரரி ரெஜிஸ்டர். ஸோ அது வழியா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அதில் SSP BUFல வந்து இருந்துட்டு டேட்டா அப்புறமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எய்தர் அவுட்புட்டுக்கோ அல்லது வெளியிலேருந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ல இன்புட்டாவோ உள்ள வரும். இப்போ இந்த பாருங்க, அவுட்புட் டேட்டா ஸ்ட்ரீமுக்கும் SSP பஃபர் ரெஜிஸ்டர் பயன்படுது. அது மாதிரி இன்புட் டேட்டா ரிசப்ஷன் வெளியிலேருந்து வாங்கலாம், வெளியிலேருந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வெளியிலேருந்து இன்புட்டை வந்து என்ன பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். அதுதான் வந்து ரிசப்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அது ரெண்டுத்துக்குமே வந்து பொதுவானது தான் வந்து SSP பஃபர் ரெஜிஸ்டர். அப்புறம் 3 பின்னு முக்கியமா பயன்படுது இதுல வந்து. இந்த பின்ஸ் அசோசியேட்டட் வித் SPI when joined to shift register for IO expansion. shift register யூஸ் பண்ணி IO எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது 3 பின் வந்து முக்கியமா பயன்படுது. ஒன்னு வந்து RC5/SD0. RC5ங்கிறது என்னன்னா போர்ட் C ஓட 5th பிட். RC4
போர்ட் சியோட 4th பிட், RC3 இங்க பாருங்க, போர்ட் சியோட 3rd பிட். இந்த 3 போர்ட் சி பிட்ஸும் சாதாரணமா வந்து போர்ட் சியா தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நீங்க அந்த ஒரு ஃபிளாக் பிட் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஏர்லியர் இதுல வந்து ஒரு ஸ்லைடில் ஒரு ஃபிளாக் பிட் ஒன்று சொன்னேன், இதோ இருக்கு பாருங்க. SSPIF ஃபிளாக் பிட்டை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோல் மாறிடும். இன்ஸ்டெட் ஆஃப் போர்ட் சியா இது ஃபங்க்ஷன் பண்ணாம இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்துடும். SD0 SDI SCKவா மாறிவிடும். ரோல் மாறிடும். அந்த பின்ஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரோல் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஸ் போர்ட் சி பிட்ஸ், தே ஆர் ஃபங்க்ஷனிங் ஆஸ் SD0 SDI SCKவா மாறும். SD0ன்னா என்ன? சீரியல் டேட்டா அவுட். SDI என்ன? சீரியல் டேட்டா இன்புட். ஸோ இந்த பின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பின்னில் வந்து டேட்டா அவுட்புட் ஆகிறதுக்கு, மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து டேட்டா வெளியேறதுக்கு, வேறு அவுட்புட்டு பக்கத்தில் உள்ள டிவைசஸ்க்கு வெளியேறதுக்கு இது பயன்படுது. அதான் சீரியல் டேட்டா அவுட். அப்புறம் இது சீரியல் டேட்டா இன்புட். இந்த டேட்டா இந்த பாத்து வழியாக தான் என்ன ஆகணும், டேட்டா வந்து உள்ளே வரணும், மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ளார என்ட்ரி ஆகணும். ஸோ சீரியல் டேட்டா இன்புட். அடுத்தது வந்து சீரியல் கிளாக். இது வந்து கிளாக் சிக்னல், ஏன்னா சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் இது. So the communication is taking place with respect to clock, in tune with the clock, அல்லது with reference to clock. ஸோ ஒவ்வொரு கிளாக்குக்கும் ஒரு பிட்டு என்ன ஆகும், சிஸ்டமேட்டிக்காக என்ன ஆகும், அது இதுவாகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த இதுக்கு பேர் சீரியல் கிளாக்னு பேர். சீரியல் கிளாக் அவுட்புட் ஃபார் மாஸ்டர். அதாவது வந்து பிக்கை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், மாஸ்டர் மோட்லையும் ஒர்க் பண்ண வைக்கலாம், ஸ்லேவ் மோட்லையும் ஒர்க் பண்ண வைக்கலாம். எது வந்து கண்ட்ரோலாக இருக்கோ அது வந்து மாஸ்டராக ஃபங்க்ஷன் பண்ணும், எது வந்து ஐடியலா இருக்கோ அது வந்து ஸ்லேவா ஒர்க் பண்ணும். சீரியல் கிளாக் அவுட்புட் ஃபார் மாஸ்டர். மாஸ்டரா ஒர்க் பண்ணும் போது இது வந்து சீரியல் கிளாக் அவுட்புட்டா வேலை செய்யும். இந்த பின் வந்து சீரியல் கிளாக்கு SCK. CKங்கிறது கிளாக்கு, எஸ்ங்கிறது சீரியல். அது மாதிரி டேட்டா இன்புட்டுங்கிறது DI, எஸ்ங்கிறது சீரியல். SDO சீரியல் டேட்டா அவுட்புட். இந்த SCK வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் பிக் மைக்ரோ கண்ட்ரோலராக இருந்ததுன்னா அது வந்து அவுட்புட் பின்ன அதுலேருந்து கிளாக் அவுட்புட் வெளியே வந்துகிட்டு இருக்கும். அதே வந்து ஸ்லேவா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்புட் மோடாவது வேலை செய்யும், வெளியிலேருந்து கிளாக் உள்ள போகும். ஸோ இந்த கிளாக் எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் பி யூஸ்டு பை ஷிஃப்ட் ரிஜிஸ்டர்ஸ். ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் இயக்கணும்னாலே நீங்க கிளாக் கொடுக்கணும் உங்களுக்கு. அந்த கிளாக் வந்து இந்த SCK பின்ல இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும், டிரைவ் பண்ணிக்க முடியும். இந்த SPI மாடலுடைய SCK பின்ல இருந்தா என்ன பண்ண முடியும், டிரைவ் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த இன்னும் என்ன ஃபர்தரா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். These pins revert to general purpose port C IO pins if neither of the SSP modes is selected. இந்த SSP மோட்ஸ் என்ன? SPI மோடு ஒன்று இருக்கு, I2C மோடு இருக்கு. இந்த I2C மோடோ அல்லது SPI மோடோ செலக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 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 3 பின்னும் போர்ட் சியா தான் வேலை செய்யும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. These pins revert to general purpose port C IO pins if neither of the SSP modes is selected. அப்படின்னா SSP மோடு வந்து 2 இருக்குது. ஒன்று SPI மோடு ஒன்று இருக்கு, I2C மோடு இருக்கு. I2C மோடையும் SPI மோடையும் நீங்க செலக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நார்மலி இட் வில் பி ஃபங்க்ஷனிங் ஆஸ் போர்ட் சி IO பின்ஸா அது பயன்பட்டு கொண்டிருக்கும். அப்புறம் இது இல்லாம இன்னொரு பின் ஒன்று பயன்படுது உங்களுக்கு, CK பின் ஒரு பின் ஒன்று பயன்படுது. அது என்னன்னா கிளாக் பொலாரிட்டி. கிளாக் பொலாரிட்டிங்கிறது பின்னு கிடையாது, அது வந்து ஒரு ஃபிளாக் பிட்டு. அந்த பிட்டை நீங்க என்ன பண்ணணும், 1ஆவோ 0வோ வைக்கணும். 1ஆ வச்சீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் கோயிங் கிளாக்ல வந்து ட்ரிகரிங் ஆகிட்டு இருக்கும். இது 0ன்னு வச்சீங்கன்னா பாசிட்டிவ் கோயிங் கிளாக்ல வந்து என்ன ஆகும், ட்ரிகரிங் ஆகிட்டு இருக்கும். அது எப்போ இது மாதிரி வைப்போம், CKP 1 வந்து எப்போ வைப்போம்னு கேட்டீங்கன்னா அவுட்புட்டா இந்த டேட்டா வந்து சீரியல் டேட்டா அவுட்புட் பண்ணிட்டு இருக்கும் போது CKP 1ன்னு வச்சிருப்போம். சீரியல் டேட்டா இன்புட் பண்ணிட்டு இருக்கும் போது CKP 0ன்னு வச்சிருவோம். அது நீங்க பார்க்க போறோம், இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். இதோருக்கு பாருங்க, இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் SPI மாஸ்டர் மோடு. இதோருக்கு பாருங்க, இங்க என்ன இருக்குது பாருங்க, பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் பெரிய பிளாக்கா போட்டிருக்கு, ப்ளூ கலர்
அதான் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர். அதுல நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல இந்த இதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். எஸ்பிஐ செக்ஷன் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், ஹைலைட் பண்ணியிருக்கோம். டாட்டட் ரெட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டாட்டட் ரெட் லைன் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்பிஐ செக்ஷன் ஆஃப் த பிக் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ எஸ்பிஐ செக்ஷனுக்குள்ள என்ன இருக்கு, மதர் செக்ஷன்ஸ்லாம் நம்ம கன்சிடரேட் பண்ணல இப்போ, அதனால அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஒதுக்கிட்டோம். அதெல்லாம் வந்து நம்ம இதுல படத்துல காட்டல உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் கன்சிடர் அஸ் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர். Inside the PIC microcontroller, there is a SPI module. Inside the SPI module, there are two registers. One PIR1 register. அதுல SSPIF flag அப்படின்னு சொல்லி தேர்ட் பிட் இது இருக்கு பாருங்க. இதுதான் நான் முன்னாடி ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு வேர்டிங்ஸ்ல எழுதியிருந்தேன் உங்களுக்கு. இது படத்துல காமிக்கிறோம். PIR1 ரெஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்டர்ல ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர், அதுல வந்து 8 பிட்ஸ் இருக்கு. அதுல தேர்ட் பிட் வந்து SSPIF ஃபிளாக். அது அதாவது வந்து இந்த சீரியல் போர்ட்டை எனேபிள் பண்ணக்கூடிய ஃபிளாக். இது இந்த ஃபிளாக் வந்து தேர்ட் பிட்ல இருக்கும். இதை வந்து நீங்க எனேபிள் பண்ணாதான் இந்த செக்ஷனே வேலை செய்யும் உங்களுக்கு. அப்போ இது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இங்க வந்து எஸ்எஸ்பி பஃபர் ஃபிளாக், பஃபர் ரெஜிஸ்டர் இங்க இருக்குது. எஸ்எஸ்பி பஃபர் ரெஜிஸ்டர் இருக்கு உங்களுக்கு. எஸ்எஸ்பி சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் பஃபர் ரெஜிஸ்டர், சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் பஃபர் ரெஜிஸ்டர். இதுதான் எஸ்எஸ்பி பஃப் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு. சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் பஃபர் ரெஜிஸ்டர். இது 8 பிட்ஸ் கொண்டது. இது நீங்க ஏதாச்சும் ஒரு டேட்டாவை வந்து நீங்க சீரியலா வெளியில அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல கொண்டாந்து இங்க வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். 8 பிட் டேட்டாவை என்ன பண்ணணும், இங்க மூவ் பண்ணணும், இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். இந்த இடத்துல மூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இங்க எல்எஸ்பி இருக்கும், இங்க எம்எஸ்பி இருக்கும். அப்படி இருக்கும். அப்படி வச்சிருக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த 3 பின் இம்பார்ட்டன்ட் பின், RC5, RC4, RC3. இது 5ன்னு படத்துல காமிச்சிருக்கு. திஸ் இஸ் RC3. ஏன்னா உங்களுக்கு இந்த தான் RC3. இது சீரியல் கிளாக் வர பின் வந்து RC3, SDI வர பின் வந்து RC4, SD0 வர்றது வந்து RC5. இது RC3. படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, இதை சரி பண்ணிக்கிங்க. நீங்க புக்ல இதை பார்த்து என்ன பண்ணீங்க, உங்க நோட் புக்ல வரைஞ்சிக்கிங்க. இது RC3ன்னு வரைங்க. அது RC3/SCK அப்படின்னு வரைஞ்சிக்கிங்க. இந்த 3 இதை பாருங்க. SD0ன்னா அதுல என்ன ஆகுது பாருங்க, SDOன்னு என்ன அர்த்தம், சீரியல் டேட்டா அவுட்புட். அவுட்புட்ஸ் ஆஃப் சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் பஃபர் ரெஜிஸ்டர் அப்பியர்ஸ். MSB ஃபர்ஸ்ட். இதுல MSB இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். ஏன்னா உங்களுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் 1 by 1 தான் வெளில வரணும். LSB தான் முதல்ல வரும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இதுல எப்படி பண்ணிருக்காங்க, டிசைன் பண்ணிருக்காங்கன்னா MSB தான் முதல்ல வரும். அவுட்புட் ஆஃப் சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் பஃபர் ரெஜிஸ்டர் அப்பியர்ஸ் ஹியர். இந்த இதுல அப்பியர் ஆகும், இந்த பின்ல வந்து அப்பியர் ஆகும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இந்த இதுல இருந்து இப்படி வந்து வெளில வரும். இதான் MSB இங்க இருக்கும், இங்க LSB இருக்கும். MSB வந்து இதுல 1 by 1 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அவுட்புட் ஆகும். ஸோ MSB ஃபர்ஸ்ட் வரும், அது தொடர்ந்து அடுத்த பிட் வரும், அடுத்த பிட் வரும், லாஸ்டா தான் LSB வரும். ஸோ இப்படியே அது அவுட்புட் பண்றது இந்த மோட்ல தான், இது மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அப்புறம் இன்புட் இதை பாருங்க. SDIல இருந்து இன்புட் எப்படி பாருங்க, இன்புட் கோஸ் இன்டு சிங்க்ரோனஸ் சீரியல் போர்ட் பஃபர் ரெஜிஸ்டர் MSB ஃபர்ஸ்ட். நீங்க ஏதாச்சும் வெளியில இருந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, பேரலா இன்புட் வந்து இன்புட் டேட்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல MSB கொடுக்கும். அது வந்து இப்படி போய் இங்க அதுல உள்ள போய் ஸ்டோர் ஆகிக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் பிட், நெக்ஸ்ட் டு LSB MSB அது கொடுக்கணும். கடைசியா தான் LSB கொடுக்கணும். ஸோ இது மாதிரி அதோட அமைப்பு. அடுத்தது இந்த SCK 8 clock pulses are emitted அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரும். 8 clock pulses are emitted in response to a write to the synchronous serial port buffer register. இதுதான் வந்து SPI's மாஸ்டர் மோடு விளக்கக்கூடிய படம். SPI வந்து ஒரு பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுன்னா இது ஃபங்க்ஷன்ல தான் அது ஒர்க் பண்ணும். என்ன பண்ணும் பாருங்க, 8 clock pulses are emitted in response to a write to the SSP buffer register. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு டேட்டாவை கொண்டாந்து இங்க உள்ள வச்சிங்கனாலே ரைட் பண்ணீங்கன்னா உடனே என்ன ஆகும், இதுல 8 கிளாக் பல்ஸ் வெளில வரும். 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு 8 அப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ 8 கிளாக் பல்சஸ், ஒரு கிளாக் பல்ஸ் வெளியே வரும்போதும் ஒரு அவுட்புட் வெளியில வரும். ஒரு பிட் MSB முதல்ல வெளில வரும், அடுத்த கிளாக் பல்ஸ்ல நெக்ஸ்ட் பிட் வரும்,
அடுத்த கிளாக் பல்ஸ்ல அதுக்கு நெக்ஸ்ட் பிட் வரும். ஃபைனலா 8வது கிளாக் பல்ஸ் வரும்போது எல்எஸ் பிட் வந்து என்ன ஆகும், வெளியேறும். அதுதான் இங்க வந்து கிளாக் பல்சஸ் 8 கிளாக் பல்சஸ் வேணும். 8 பிட் டேட்டாவை வெளியேற்றுறதுக்கு 8 கிளாக் pulses. When a byte of data is returned into the synchronous serial port buffer register, it is shifted out to the SDO pin in synchronous with the emitted pulses on the SCK pin. இதுதான் just now இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு இந்த MSB of the buffer register is first to appear in the SD0 pin. For output port expansion, this serial port must be clocked into the shift register. இது வந்து சீரியலா தான் வெளியேறும். ஆனா நீங்க இதை வந்து ஐஓ போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த என்ன சொன்னேன்ல, ஐஓ போர்ட் எக்ஸ்பான்ஷன் பேரலல் போர்ட்டா மாத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும், சீரியல் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணி அந்த ஷிஃப்ட் ரிஜிஸ்டருக்கு கிளாக்கா எஸ்சிகேவை அனுப்பணும். அதான் எஸ்சிகேவை வந்து அந்த ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் கிளாக்கா கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பிட்டும் அப்படியே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா வெளியேறி சீரியல் டு பேரலா அதுல கன்வெர்ட் ஆகி அட் டயத்துல 8 பிட்டும் வெளியே போகும். மைக்ரோ கண்ட்ரோல்ல இருந்து வர்றது ஒரு மணி தான் வரும். ஆனா ஷிஃப்ட் ரிஜிஸ்டர்ல போய் அசம்பிள் ஆகி 8 பிட்ஸா ஒட்டுமொத்தமா வெளியேறும். இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து அவுட்புட் போர்ட் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது. சிங்கிள் லைன் வழியா வெளியேறி 8 லைன்ஸா வெளியில எமர்ஜ் ஆகும். Working of a serial peripheral interface, input port function, input port expansion எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, to create an input port, PIC chip need only parallel load 8 inputs into shift register and then use SCK to shift them into SDI 1 by 1. இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் போட்டுங்க. இந்த இடத்துல வந்து parallel to serial shift register போட்டுருங்க. இந்த இடத்துல parallel to ஒரு பிளாக், parallel to சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னா 8 பின்னு பேரலா உள்ள போவோம், ஒரு பின்னு வெளில வரும். அந்த பின்னை கொண்டாந்து இதுல ஜாயின் பண்ணிடுங்க. இந்த பின்னை வந்து கொண்டாந்து எஸ்டிஐல ஜாயின் பண்ணிடுங்க. அதான் சீரியல் டேட்டா இன்புட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எஸ்சிகேவையும் அதுல ஒயரிங் பண்ணிடுங்க. ஒவ்வொரு கிளாக் இங்க வந்து நீங்க வந்து இங்க பேரலல் போர்ட் மாதிரி இங்க ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்குமா, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல என்ன ஆகும், 8 பின்ஸ் பேரலா நிற்கும். நீங்க இன்புட் டேட்டாவை என்ன பண்ணலாம், பேரலா ஃபீட் பண்ணலாம். உங்களை பொறுத்தவரை பேரலா தான் பண்ணிருப்பீங்க. ஆனா உள்ளார மிஷின் என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா சீரியலா உள்ள வாங்கிட்டு இருக்கும். உங்களை பொறுத்தவரை வெளியில பேரலல் போட்டா எக்ஸ்பாண்ட் ஆயிருக்குது. ஆனா இன்டர்னலா பாத்தீங்கன்னா சீரியலா உள்ள வாங்கிட்டு அதுக்கு 8 கிளாக் பல்சஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேரலல் பிட்ஸ் எல்லாம் லோட் ஆகி எஸ்டிஐக்குள்ள போய் இந்த பஃபர்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் அந்த பஃபர்ல இருந்து ரீட் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலரோட ரிஜிஸ்டர்ஸ்க்கு நீங்க டபிள்யூ ரிஜிஸ்டருக்கோ இல்ல என்ன ஒரு ரிஜிஸ்டருக்கோ நீங்க என்ன பண்ணலாம், ஜெனரல் பர்பஸ் ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ அந்த ஷிஃப்ட் ரிஜிஸ்டருக்கு ஒரு ஐசி ஒன்று இருக்குது. அதோட நம்பர் தான் இங்க கொடுத்துருக்குது. 74HC595 ஒரு ஐசி இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 5 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல ஆப்ரேட் பண்ணதுக்கும் இதோட இது பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. கேன் ஒர்க் வித் சீரியல் கிளாக் ஸ்பீட் ஆஃப் 5 மெகாஹெர்ட்ஸ். 5 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல இது இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் என்ன பண்ணும், பேரலல் டேட்டாவை சீரியலா ஷிஃப்ட் பண்ணதுக்கு கேப்பபிலிட்டி உள்ளது உங்களுக்கு. அதை நம்ம இங்க பயன்படுத்தி இருக்கிறோம். அதை பயன்படுத்தி தான் நீங்க என்ன ஆகணும், இந்த இடத்துல போடணும். 74HC595 எங்க போடணும்னு கேட்டீங்கன்னா இங்க வைக்கணும். 74HC595 இங்க வச்சு அதை வந்து அதோட ஒரு சிங்கிள் அவுட்புட் வரும், அதை இதுல கொடுத்துடணும். 8 பேரலல் இன்புட் வரும், அதை இங்க என்ன பண்ணணும், ஐஓ போர்ட்டா வச்சுக்கணும். இப்படிதான் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. வேவ் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கு. டைமிங் வித் நெகட்டிவ் கோயிங் கிளாக் பல்ஸ், சிகேபி = 1. அதான் முன்னாடி தான் சொன்னவங்களுக்கு கிளாக் பொலாரிட்டின்னு பேரு. சிகேபின்னா என்ன அர்த்தம், கிளாக் பொலாரிட்டின்னு பேரு. கிளாக் பொலாரிட்டி பிட்டை வந்து 1ன்னு வச்சீங்கன்னா நெகட்டிவ் கோயிங் கிளாக்ல தான் என்ன ஆகும், டேட்டா வந்து இது பண்ணிக்கும், வெளியேறும், ஸ்டேபிளா நிற்கும். பாருங்க எஸ்சிகே எஸ்எஸ்பிஐஎஃப் ஃபிளாக் ஒன்று இருக்கு பாருங்க. தேர்ட் பிட் ஆஃப் PIR1 ரெஜிஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, PIR1 ரெஜிஸ்டர், அதுல தேர்ட் பிட் தான் வந்து SSPIF ஃபிளாக். இந்த ஃபிளாக் என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். அது நார்மலா ஹைல இருக்கும், அதை வந்து கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணி அது அப்படியே இருக்கும். டேட்டா அவுட்புட் ஆனதுக்கு அப்புறம் ஃபிளாக் செட் அப்பான் கம்ப்ளீஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். என்ன டிரான்ஸ்ஃபர், 8 பிட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். 8 பிட் டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் இந்த SSPIF ஃபிளாக் வந்து லோ ஸ்டேட்ல இருக்கும். அதுதான் இங்க கிளியர் ஃபிளாக்னு போட்டிருக்கு. இப்ப பாருங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த எஸ்சிகேல வந்து
சீரியல் கிளாக் வந்து பாருங்க, இது வந்து 8 கிளாக் போட்டிருக்கோம் வரிசையா பாருங்க, எண்ணி பார்த்தீங்கன்னா 8 கிளாக் இருக்கும். இந்த ஒரு பிட்டுக்கும் ஒரு கிளாக் இருக்கும் கரெக்டா. ஒவ்வொரு பிட்டுக்கும் ஒரு கிளாக் இருக்கும். 8 பிட்ஸ் இருக்கு பாருங்க. SD 0ல ஒவ்வொரு பிட்டா வருது பாருங்க. முதல்ல என்ன வருது பாருங்க, MSB வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாக்ல MSB வருது பாருங்க. இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க ரைட் பண்றீங்க, இந்த பாருங்க இந்த இடத்துல ரைட் பண்றீங்க. இந்த இன்ஸ்டன்ட் இந்த இது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம், ஒய் ஆக்சிஸ் வந்து வோல்டேஜ். உங்களுக்கு இந்த கிராஃப் இது ஆக்சுவலி இது வந்து வோல்டேஜ் வர்சஸ் டைம் கிராஃப் இது. இப்போ இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா என்ன டைமிங்ல பாருங்க, ரைட் டு எஸ்எஸ்பி பஃபர். ஒரு எஸ்எஸ்பி பஃபருக்குள்ள ஒரு 8 பிட் வேர்டை என்ன பண்றோம், எழுதுறோம். 8 பிட் வேர்டை வந்து எழுதுறோம். எழுதுனோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எழுதின மாத்திரத்துல உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அப்படியே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, சீரியல் கிளாக் இது ஆகுது, வெளியே வருது. சீரியல் கிளாக் ஒரு கிளாக்குக்கு ஒரு டேட்டா வெளில வருது பாருங்க. 7th டேட்டா வெளில வருது. ஃபர்ஸ்ட் MSB தானே வரும்னு சொன்னோம், அதான் இங்க ஃபர்ஸ்ட் MSB. அடுத்த கிளாக் வரும்போது பாருங்க 6th பிட் இந்த SD 0ல வருது. அடுத்த பாருங்க 5th கிளாக்ல பாருங்க 5th பிட் வெளியில வருது SD 0ல. அடுத்தது பாருங்க 4th கிளாக்ல SD 0ல வந்து 4th பிட் வெளில வருது. இப்படியே அண்ட் சோ ஆன். ஃபைனலி லாஸ்ட் கிளாக்ல பாருங்க, அப்புறம் கிளாக் வரது கிடையாது, கிளாக் நின்றுடும் டக்குன்னு. கிளாக் பாருங்க ஹைல போயிடும், டக்குன்னு ஹைலே நிற்கும். அதுக்கப்புறம் இது இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும்தான் சீரியல் கிளாக் வரும். எல்லா நேரத்திலையும் கிளாக்லாம் வராது. டக்குன்னு என்ன ஆயிடும், கிளாக் வந்து ஹைல நின்றுடும், போய் அப்படியே நின்றுடும். அதோட இல்லாம இந்த SSPF ஃபிளாக் வந்து என்ன ஆயிடுங்க, டக்குன்னு மறுபடியும் வந்து செட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஃபிளாக் செட் அப்பான் த கம்ப்ளீஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். ஸோ வெரி சிம்பிள் தான். இது ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஸோ கொஞ்ச நேரம் கவனம் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். இப்போ அதில் வந்து பாருங்க, கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, இந்த டேட்டா எப்போ அவைலபிள் பாருங்க, SD 0 பின்ல எப்போ அவைலபிள்னா, நெகட்டிவ் கோயிங் இந்த இருக்கு பாருங்க, இது ஹைலேருந்து லோக்கு வருது பார்த்தீங்களா, இந்த ஹைலேருந்து லோக்கு வருது, இதான் நெகட்டிவ் கோயிங் எட்ஜ். இந்த நெகட்டிவ் கோயிங் எட்ஜில் 7th பிட் அவைலபிள். அது வந்து பாருங்க இந்த கிளாக் முடிகிற வரைக்கும் அந்த அந்த பிட் இருந்துகிட்டு இருக்கும். இந்த கிளாக் டியூரேஷன் முடிகிற வரைக்கும் 7th பிட் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நீங்க இந்த பாசிட்டிவ் கோயிங் எட்ஜ் இருக்கு பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் கோயிங் எட்ஜ் 0 to 1. பாசிட்டிவ் கோயிங் எட்ஜுக்கு நேரம் இங்க பாருங்க ஒரு ஆரோ மார்க் ஒன்று போட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த பொசிஷன்ல இந்த 7th பிட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும் அர்த்தம். அது என்ன சார் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து இது நெகட்டிவ் கோயிங் எட்ஜ் வரும்போது அப்பதான் டேட்டா வந்து என்ன பண்ணிருக்குது, வெளியே ஏத்திருக்குது. அப்பதான் அது அது போய் அந்த SD 0ல வந்து ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த இந்த இவ்வளவு நேரம் ஆகும். ஒரு கிளாக்ல பாதி நேரம், ஹாஃப் ஆஃப் த கிளாக் ஆகும். அந்த மிடில் ஆஃப் த கிளாக் வரும்போது பாத்தீங்கன்னா 7th பிட்டு அதுல ஸ்டேபிளா இருக்கும். அதுதான் அந்த ஸ்டேபிள் பொசிஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்குது. அது எதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, CKP 1 வந்து அவுட்புட் பண்ணும் போது CKP 1 வச்சு அவுட்புட் பண்ணுவான். இன்புட் பண்ணும் போது CKP 0ன்னு வச்சிருவான். CKP 0ன்னு வச்சீங்கன்னா அந்த கிளாக் அப்படியே இன்வெர்ட் ஆயிடும். இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளாக் அப்படியே இன்வெர்ட் ஆயிடும். நெகட்டிவ் கோயிங்ல வரதுக்கு பதிலாக பாசிட்டிவ் கோயிங்ல 7th பிட் ரிசீவ் ஆகும். அதுதான் வித்தியாசம் உங்களுக்கு. CKP ஈக்குவல் டு 0ன்னு வச்சிருவான். அது கிளாக்கை மட்டும் என்ன பண்ணும், இன்வெர்ட் பண்ணும். இது வந்து 1 இருக்கிற இடத்துல 0 பண்ணும், 0 இடத்துல 1ன்னு டிராயிங்ல மாற்றணும். மாற்றி இந்த பின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 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 இன்ஸ்டன்ட்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஆரோ மார்க் இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கோயிங் ஏஜ்ல வரும். அது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து இது வந்து அவுட்புட்டா இருந்தா CKP 1 வச்சு என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண வைக்கணும். இன்புட்டா இருந்ததுன்னா CKP 0 வச்சு ஒர்க் பண்ண வைக்கணும். இதோ பாருங்க, SPI அவுட்புட் போர்ட் எக்ஸ்பென்ஷனை இந்த படத்துல ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் இங்க லெஃப்ட் சைடு இருக்குது. இதுல வந்து இது SPI செக்ஷன் இங்க இருக்குது. SPI செக்ஷன் இருக்கு. அதுல வந்து RC4, RC5, RC3 இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த பின்லாம் இங்க இருக்குது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பின் போர்ட் டிலேருந்து ஒரு பின் வரை எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு. இந்த இதை என்ன பண்ணிருக்காங்க பாருங்களேன், SD 0லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கொண்டு போய் இந்த 74495 ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்கு பாருங்க. ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு வந்து சப்ளை எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. VCC, கிரவுண்டு, ரீசெட்டு, அவுட்புட் எனேபிள், அதெல்லாம் ப்ராப்பராக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
இந்த கண்டென்சர் வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா சப்ளை ஸ்டேபிளா வைக்கிறதுக்காக, அது ஸ்பைக்ஸ் வராம இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ அந்த பாருங்க SD0 வந்து அவுட்புட் பாருங்க, டேட்டா இன்புட் உள்ள போகுது உங்களுக்கு. SD0 அவுட்புட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அவுட்புட் வந்து 74495க்கு இன்புட்டா போகுது. இன்புட்டா போய் ஒவ்வொரு கிளாக்கும் இந்த பாருங்க சிஸ்டம் கிளாக்கும் சீரியல் கிளாக்கும் இங்க அனுப்புறாங்க. இதோ இருக்கு பாருங்க, சீரியல் கிளாக்கு இங்க அனுப்புறாங்க. ஒவ்வொரு கிளாக் போகும்போதும் ஒவ்வொரு பிட்டு உள்ள போகும். அதே சமயத்துல இந்த பிட்லாம் உள்ள போய் அசம்பிள் ஆகி 8 பிட்ஸா இங்க நிக்கும். அது வந்து எப்போ வெளியேறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா RC4ல ஒரு ஃபைனலா ஒரு பல்ஸ் வரும் உங்களுக்கு. RC4ல ஒரு பல்ஸ் ஒன்று வரும். இந்த டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பல்ஸ் வரும். அந்த பல்ஸ் வந்தானே இந்த கலெக்ட் ஆன 74495 பிட்ஸ் 8 பிட்டும் வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லா அவுட்புட்ல அப்பியர் ஆகும் உங்களுக்கு. அப்போ இந்த 8 பிட்டும் பாருங்க ஐஓ போர்ட்டா வேலை செய்யுது, பேரலல் ஐஓ போர்ட்டா வேலை செய்யுது. ஆனா இதுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 8 கிளாக் பல்சஸ் தேவைப்படும் உங்களுக்கு. 8 கிளாக் பல்சஸ் தேவைப்படும். அது வந்து இப்போ உங்களுக்கு 9 மைக்ரோ செகண்ட்ல முடிஞ்சிடும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது ஒரு பிக் டைம் கிடையாது. இதை பாருங்க, 9 மைக்ரோ செகண்ட்ல 4 மெகாஹெர்ட்ஸ் இது கிளாக் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆசிலேட்டர் கிளாக் வந்து 4 மெகாஹெர்ட்ஸ்னா 9 மைக்ரோ செகண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்தவரை வெரி வெரி ஸ்மால் டைம் வந்து வித்தின் தட் வெரி ஸ்மால் டைம் வந்து 8 டேட்டாவும் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இதுல வந்துடும் உங்களுக்கு. இங்க வந்துடும் இந்த அவுட்புட் போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து அப்பியர் ஆயிடும் உங்களுக்கு. இதே பாருங்க, இதுவே இன்னொன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இது அதே SD0ல இருந்து இந்த பக்கம் ஒண்ணு போட்டு இன்னொரு 7449595 போட்டு இந்த ஒரு இதுல வந்து தப்பு நடந்திருக்கு. இங்கேயும் 595 பண்ணணும், இங்கேயும் 595 பண்ணணும். இது 595ஆ, இதுவும் 595 பண்ணணும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட் புக் எடுத்து அதுல இது வரையும் போது மார்க் திஸ் அஸ் 595 595. ஓகே, இதனால இது 595 இது வந்து ஷிஃப்ட் ரிஜிஸ்டர். அதே போல ஒரு ஐடென்டிக்கல் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் இன்னொன்னு எடுத்துருக்காங்க. இன்னொன்னு எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அதே பின்ல இப்படி கனெக்ட் பண்ணி சீரியலுக்காக கனெக்ட் பண்ணிட்டு, பட் இங்க RC4க்கு பதிலாக RD7 கனெக்ட் பண்ணிருக்காங்க. RD7ல ஒரு இந்த இந்த டேட்டா பிட்லாம் பாருங்க, டேட்டா பிட்லாம் இங்க வருதுல்ல, இதெல்லாம் இங்க உள்ள போய் கிளாக் கொடுக்க கொடுக்க என்ன ஒன்னா உள்ள போயிட்டே இருக்கும். போகும்போது 8 பிட்டு 8 கிளாக் உள்ள போனோன்னா என்ன ஆகும், எல்லா பிட்டும் அசம்பிள் ஆனோன்னே டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சோன்னே இங்க ஒரு பல்ஸ் வரும். பல்ஸ் வந்தோடனே லாட்ச் கிளாக் எனேபிள் ஆகி அவுட்புட் ஒரே சமயத்துல 8 பிட்டு இங்க அப்பியர் ஆகும். இதுக்கு வந்து ஒரு 9 மைக்ரோ செகண்ட் ஆகும் உங்களுக்கு, அவ்வளவுதான். 9 மைக்ரோ செகண்ட்ல பாத்தீங்கன்னா 8 பிட் டேட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சீரியல் டேட்டா இது வந்து பேரல் டேட்டாவா இங்க அப்பியர் ஆகும் உங்களுக்கு. ஸோ பாருங்க, இங்க ஒரு 8 பிட்ஸ் வருதுங்களா. அப்போ ஒரு லைன் தான் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு லைன் தான் இருக்கு. ஆனா ஒரு லைன் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 16 லைனா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு 8 ஆகும், இங்க ஒரு 8 ஆகும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை வேணுமோ அத்தனை ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் போட்டுக்கலாம். நீங்க எத்தனை வேணா போடலாம். நீங்க அதுக்கு அன்லிமிட்டடா போடலாம்னு சொல்லி பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ரெக்கமெண்ட் பண்றான். அதான் அதுல ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு. இப்ப நீங்க 16 ஒரு பின்ன வந்து 16 பின்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்களா, அதுதான் அவுட்புட் போர்ட் எக்ஸ்பான்ஷன். சீரியல் SPI போர்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் போர்ட் எக்ஸ்பான்ஷன் தான். இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இன்னொரு 74595 யூஸ் பண்ணி இன்னொரு ஐசி யூஸ் பண்ணி இதுல இருந்தே அப்படியே கொண்டு போய், ஆனா அதுக்கு மட்டும் இந்த வேற பிட்டு வேணும். இந்த RD7 பதிலா RD5 RD6 ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆனா SD0 SCKவும் அதுக்கு போகும். போட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு 8 பிட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா 8, இது ஒரு 8, அது ஒரு 8, மொத்தம் 24 பிட்டு ஒரு லைன்ல இருந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது உங்களுக்கு. ஏற்கனவே 33 பிட்டு வேற இருக்குது. புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு வேணாலும் அன்லிமிட்டடா எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு இதுல வாய்ப்புகள் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.